Alhamdulillah. Wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa ashabihi wa ahli baitihi wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin amma ba'd. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா என்ன கூறுகிறான்? வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன், முந்திக் கொண்டிருப்பார்களே, அதுதான் நான் கூறியதை போன்று நன்மையான காரியங்களில் முந்திக் கொண்டிருப்பவர்கள் அவர்கள்தான் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள். ஃபீ ஜன்னாத்தின் நஈம், அருள்கள் நிறைந்த அந்த சொர்க்கங்களிலே இருந்து கொண்டிருப்பார்கள். சுல்லத்தும் மினல் அவ்வலீன் வ கலீலும் மினல் ஆகிரீன், அந்த அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்ற சொர்க்கவாதிகள் அவர்கள் ஆரம்ப காலத்தவர்களிலே மூணில் ஒரு பகுதியினர் இருப்பார்கள். கடைசி காலத்திலே இருப்பவர்களில் கொஞ்சமானவர்கள் தான் அந்த நெருக்கத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். காலம் பின்னுக்காக அல்லாஹ்விற்காகவே வாழ்ந்து அவனுடைய நெருக்கத்தை பெற்று சொர்க்கத்தின் உயர்ந்த பதவியை அடைவதற்காக வாழ்பவர்கள் சொற்பமானவர்களே இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திலே எப்படி கௌரவிப்பான்? அலா சுருரின் மௌலூனா, அழகாக படைத்த ரப்பு அங்கே கட்டி வைத்திருக்கக்கூடிய அல்லது அமைத்து வைத்திருக்கக்கூடிய கட்டில்களின் மீது இருந்து கொண்டிருப்பார்கள். முத்தகீன அலைஹா முத்தகாபிலீன், ஆளுக்கால் முன்னுக்கு பார்த்து கொண்டு அதிலே சாய்ந்தவர்களாக இருப்பார்கள். இன்று எங்களுக்கெல்லாம் நாங்கள் கட்டிலே படுக்கிறோம். இந்த வசனங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஓதப்படுகின்ற போது ஈச்சோலைகளிலும் வெறும் மண் நிலத்திலும் படுக்கக்கூடிய அந்த சஹாபாக்களுக்கு அது மிக பெருசாக காட்சி தந்தது. அல்லாஹ் அவர்களை சந்தோஷப்படுத்தினான். கவலைப்படாதீர்கள், உங்களை சுற்றியுள்ள முஸ்லிம் அல்லாதவர்களினுடைய பகட்டு வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். அவர்களை பார்க்காதீர்கள், உங்களுக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன். அங்கே நீங்கள், நமது பாஷையில் சொன்னால், உயர்தரமான பஞ்சனை மெத்தைகள் கட்டில்களிலே அழகாக சாய்ந்தவர்களாக இருப்பீர்கள். யதூஃபு அலைஹிம் வில்தானும் முகல்லதூன் பிஅக்வாபி வ அபாரிக வ காஸிம் மின் மஈன், உங்களை சுற்றி உங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அழகிய குழந்தைகள் கிண்ணங்களையும் கப்புகளையும் ஏந்தியவர்களாக பானங்களுடன் சுற்றி கொண்டே இருப்பார்கள். அது ஒரு புறம். உங்களுக்கென்று அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான், அவனாக படைத்து வைத்திருக்கிறான். முத்துகளை போன்று மாணிக்க கற்களை போன்று இருக்கக்கூடிய அழகிய பெண்களை, கன்னஹுன்னல் யாகூத் வல் மர்ஜான், அரபிகளிடத்திலே மாணிக்க கற்களிலே மிக பிரபலமானது யாகூத் வல் மர்ஜான். உலகத்தில் உள்ள உயர்தரமான பொருளை சுட்டி காட்டினால் அவர்களின் மண்டைக்கு கொஞ்சமாவது பட வைக்கலாம். அதனால் இன்றும் உலகத்திலே மிக சிறந்தது மாணிக்கக்கல் தான். அந்த மாணிக்க கற்களை போன்று இருப்பார்கள். யார்? அந்த பெண்கள். லம் யத்மிஸ்ஹுன்ன இன்சு வலா ஜான், அவர்களை யாரும் மனிதர்களோ ஜின்களோ இதற்கு முந்தி தொட்டிருக்க மாட்டார்கள். அப்படியான அழகான பெண்களை உங்களுக்கென்று ஆக்கி வைத்திருக்கிறான். ஒரு மனிதனுடைய உச்சக்கட்ட உலகத்திய ஆசை ஒரு பெண்ணை அனுபவிப்பதாக இருக்கும். அதனால் அல்லாஹு தஆலா அவனுக்கு அவனுடைய ஆசையை இந்த உலகத்திலே அடக்குவதால், ஹராமான முறையில் அவன் பெண்ணை அனுபவிக்காததால், ஹலாலான முறையில் அனுபவிப்பதற்காக உனக்கு நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா அந்த மனிதன் அல்லாஹ்வுக்காக வாழ்பவனுக்கு, இதோ நான் தயார் செய்து வைத்துள்ள அந்த சொர்க்கத்திலே இன்னதெல்லாம் இருக்கிறது, அதனால் அந்த சொர்க்கத்துக்கு நீ ஓடி வா என்று கூப்பிடுகிறான். அல் குர்ஆனில் நூற்றுக்கணக்கான வசனங்களில் அந்த சொர்க்கத்தை வர்ணிக்கிறான்.
நீங்கள் பாவமில்லாத நல்ல மனிதர்களாக வந்தால் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பானம் உலகத்திலே இன்றும் நவீன காலத்தில் ஆக கூடுதலாக பாவம் செய்பவர்களும் குடிக்கக்கூடிய மிக உன்னதமானது திராட்சை வைன். சாராயத்தில் திராட்சை அதன் மூலமாக எடுக்கிறது. நபிகளாருடைய காலத்தில் இந்த வசனங்கள் இறங்குகிற போது மிக அரிதாக திராட்சை சாறு. அல்லாஹ் சாராயத்திலே மூழ்கி இருந்த சமுதாயத்துக்கு சாராயத்தை ஹராமாக்கி விட்டார். ஈச்சம் பழத்திலிருந்து அவர்கள் மதுபானம் செய்து குடித்தார்கள், அதையும் ஹராமாக்கி விட்டார். அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், நீங்கள் அல்லாஹ்விற்காக ஆசையை கட்டுப்படுத்துகிறீர்கள், உங்களுக்கு திராட்சை சாறுகளாக சுவர்லோகத்து பழங்கள், அந்த திராட்சை சாறு சொர்க்கத்து பழத்திலிருந்து எடுத்தது என்று வரவில்லை. மாறாக அல்லாஹ் அங்கே தேனாரை ஓட்டுகின்றான், அது தேன்பூச்சியிலிருந்து வந்ததல்ல. பாலாரை ஓட்டுகின்றான், அது மாட்டுப்பால் ஆட்டுப்பால் ஒட்டகப்பாலிலிருந்து வந்ததல்ல. மதுபானத்தை ஆறாக ஓட்டுகின்றான், அது வயனிலேயோ திராட்சையிலோ இருந்து ஈச்சம்பழத்திலேந்தோ வந்ததல்ல. மாறாக திராட்சை சாறு அது ஓடிக்கொண்டிருக்கும், மதுபானம் ஓதிக்கொண்டிருக்கும். உலகத்து மதுபானத்திற்கும் சொர்க்கத்துக்கும் மதுபானத்திற்கும் இடையில் டேஸ்டில் வித்தியாசம் என்பது எல்லோருக்கும் தெரியும். இங்குள்ள மதுபானம் புத்தியை மழுங்கச் செய்யும், சொர்க்கத்தில் மதுபானம் லா யுஸத்தஊன அன்ஹா வலா யுன்சிபூன், புத்தியில் எந்த பேதளிப்பையும் ஏற்படுத்த மாட்டாது. குடித்துக்கொண்டே இருப்பார்கள், குடித்துக்கொண்டே இருப்பார்கள், கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அவர்களுக்கு நமக்கு நாவு தேய்ச்சி போவதை போன்று அவர்களுக்கு அந்த எந்த விதமான சடைவும் நாவுக்கோ உடம்புக்கோ வராது. உண்டு கொண்டே இருப்பார்கள் விரும்பியதையெல்லாம். மனிதன் இந்த உலகத்திலே சாப்பிடுவதற்கு மிக ஆசைப்படக்கூடியது பறவை இறைச்சி. நமக்கு கிடைப்பது அரிது, நமது நாட்டிலே தடை. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அந்த காலத்திலும் இன்றும் தான் வலஹ்மி தைரின் மிம்மா யஸ்தஹூன், ஆசைப்படக்கூடிய பறவைகளுடைய இறைச்சிகளை உங்களுக்கு அல்லாஹ் வழங்குவான். இப்படி சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அல்லாஹ் ஏன் சொன்னான்? உலக இன்பங்கள் அவைகளை நீங்கள் அனுபவிக்கிற போது ஹராமான வழியில் அனுபவிக்க நினைப்பீர்கள், அவைகளை விடுங்கள், உங்களுக்காக நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். நீங்கள் ஆசைப்படுவதை விட கற்பனைக்கு அப்பால் உங்களுக்கு கிடைக்கும். வார்த்தைகள்லாம் இங்கே திராட்சை சாறு, பாலாறு, தேனாறு. ஆனால் அவைகளின் இன்பங்கள் கற்பனை பண்ண முடியாதது. அதையும் அல்லாஹ் சொல்கின்றான், எந்த ஒரு ஆத்மாவினாலும் சிந்திக்க முடியாதது. அவ்வாறான இன்பங்களை வைத்திருக்கிறான். புரிவதற்காக ரசூலுல்லாஹ் ஒன்றை சொன்னார்கள். ஒருவன் சாட்டை போடக்கூடிய இடம், தன்னுடைய கையில் உள்ள சாட்டையை போடக்கூடிய இடம் எவ்வளவு, நிலத்தில் எவ்வளவு பெரிய இடமாக இருக்கும்? ஒரு சிறியதொரு இடம். ஹைரும் மின துன்யா வ மா ஃபீஹா, அந்த சிறிய இடம் சொர்க்க பூமியிலே இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட சிறந்தது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் சொர்க்க பூமி. அன்பிற்குரிய சகோதரர்களே, உன் மனைவி அவள் தலையிலே போடக்கூடிய மொக்காடு சோல், அதை பெண்ணுக்கு சொன்னார். ஒரு பெண் தன் தலையில் போடக்கூடிய அந்த மொக்காடு இந்த உலகத்தில் அனைத்தையும் விட சிறந்தது என்றார்கள். ஹராமான வழியிலே சொத்தை சேர்த்து 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 உலகத்திலே பெருமை அடித்து வாழக்கூடியவர்கள் சிந்திக்கட்டும். இந்த ஒட்டுமொத்த உலகத்தை கொடுத்தும் அந்த சொர்க்கத்து சோலை வாங்க முடியாது. அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான், படைக்கப்பட்டாச்சு. அதிலே குறிப்பாக
நல்ல மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பானம் திராட்சை சாறு ரஹீக் என்று சொல்வார்கள். அதிலே அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றவர்கள் முகர்ரபீன்கள். அல்லாஹ்வுக்காகவே இந்த உலகத்திலே வாழ்ந்து அவன் திருப்தியை மட்டுமே நாடி அவன் ஹலால் என்றதை ஹலாலாக்கி ஹராம் என்றதை ஹராமாக்கி அவன் விரும்பியதை மட்டும் செய்து விரும்பாதவைகளை முற்றாக தள்ளி வைத்து வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் மேலதிகமாக ஒரு கௌரவத்தை கொடுக்கிறான். எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய அந்த பானத்துக்கு அப்பால் தஸ்லீம் என்று இன்னொரு பானத்தை கலந்து கொடுக்கிறானா. அது இறை நெருக்கம் பெற்றவர்களுக்கு அல்லாஹ் விசேஷமாக கொடுப்பது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் சொர்க்கத்துக்கு தயார் செய்ய அனுப்பப்பட்டவர்கள். பொருளாதார பேராசையால் உலகத்தில் எப்படியோ நல்ல பெயரோடு வாழ வேண்டும் என்பதால் நரகத்துக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை ஒரு தருணம்தான். அந்த ஒரு சந்தர்ப்பத்தை பாவித்துக் கொள்ளுங்கள். தொண்டை குழிக்கு வரும்போது நீ கெஞ்சுவாய், லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்ச நேரம் என்னை தாமதித்து வைக்க மாட்டாயா என்று கெஞ்சுவாய். எதற்காக? நீ சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் தர்மம் செய்துவிட்டு வருவதற்கு. சொத்து 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 என்று எந்த சொத்தை ஹராம் ஹலால் பார்க்காமல் சேர்க்கிறாயோ, ஊராருக்கு சேர வேண்டியதையெல்லாம், அது வீடாக இருக்கட்டும், காணியாக இருக்கட்டும், கடையாக இருக்கட்டும், மற்றவருக்கு சேர வேண்டியவைகளை நீங்கள் சீதனம் என்ற பெயரில் எடுத்து வாழ்ந்து அனுபவிக்கிறீர்களே, எல்லாவற்றையும் நான் கொடுத்துவிட்டு புனிதனாக வருகிறேன் என்று அப்போது கேட்பாய். நடக்க மாட்டாது என்று அல்லாஹ் கூறுகிறான். உயிர் போனால் அங்கே போக வேண்டிய இடம் என்னவாகும் சகோதரர்களே? அதனால் ஒரு சந்தர்ப்பம்தான். ஒவ்வொரு பொழுதும் யோசியுங்கள், நான் பாவமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அல்லது கேள்வி கணக்கை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? யோசியுங்கள். ஏழைகளாக இருந்தவர்கள், சமுதாயத்திலே கேவலமாக கருதப்பட்டவர்கள், ஈமான் ஓடு நல்லமலோடு வாழ்ந்தால் போய்கொண்டிருப்பார்கள். இங்கே பணக்காரனை பார்த்து ஏழை ஏங்குகிறான், அங்கே சொர்க்கத்து போகும் ஏழையை பார்த்து பணக்காரன் ஏங்குவான். ஆஹா, நாம் தேவையில்லாமல் அள்ளி கட்டி விட்டு வந்து விட்டோம், கணக்கு காட்ட முடியாமல் இருக்கிறது. பணக்காரன் ஏங்குகிற நாள் அவன் நல்லவனாக இருந்தாலும் பணத்தை சுமந்ததால் ஒவ்வொரு ரூபாய்க்கும் மஸ்ஸரிலே கணக்கு காட்டு, ஒவ்வொரு ரூபாய். ஆனால் சகோதரர்களே, மறுமையை இழக்காதீர்கள். மறுமையின் அந்த சொர்க்க பாக்கியத்தை இழக்காதீர்கள். அல்லாஹ்வின் பாவ மன்னிப்பை பெறுவதற்கான சந்தர்ப்பம் இங்குதான் இருக்கிறது. அடுத்த கணம் இருப்போமா என்று நமக்கு தெரியாத ஒரு வாழ்க்கை. தூங்குகிற நீங்கள் சிறு தூக்கம் என்பது மரணம். அது ஒரு சிறு மரணம். நீ கண் விழித்தால் தான் நீ கோடீஸ்வரனோ அல்லது பெரும் பதவி பட்டத்தில் உள்ளவனோ. இல்லையா, கண் விழிக்கவில்லையா, நீ ஒரு ஜடம். நீ எவ்வளவு பெரிய பில்லியனராக இருந்தாலும் வீட்டில் வைத்து உன்னை வைத்து பாதுகாத்து பொக்கிஷமாக வைத்திருக்க மாட்டார்கள். வெள்ளை உடுப்பை அணித்து இவரை கொண்டு போய் விடுங்கள் என்று உன்னை கட்டி அணைத்து முத்தமிட்ட உன் அன்பு மனைவியும் அவுட்டாக்கி விடுவாள். இதுதான் வாழ்க்கை. இந்த பொய்யான வாழ்க்கையில் மூழ்கி நரகவாதிகளாகாமல் மறுமைக்காக நன்மை செய்வதில் முந்திக் கொள்ளுங்கள், போட்டி போடுங்கள். அல்லாஹ் உங்களை சுவனத்தின் பக்கம் அழைக்கிறான், அந்த சொர்க்கத்தை நோக்கி விரையுங்கள் என்கிறான். எனவே அந்த விரைந்து அந்த நல்ல பாக்கியம் பெற்ற உயர்ந்த சொர்க்கவாதிகளான பிற்காலத்திலே கொஞ்சம் பேர் தான் அதில் இருப்பார்கள் என்று சொன்னானே அல்லாஹ், அந்த முகர்ரபீன்களின் கூட்டத்தில் நாம் எல்லோரும் சேர்வதற்கு முயற்சிப்போம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.